ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் சங்கீதங்களின் புத்தகம் 103 அதிகாரம் 2 வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவன் நமக்கு பல உபகாரங்களை செய்து கொண்டே இருக்கிறவர். நீங்கள் தொடர்ந்து அந்த வேத பகுதியை வாசிக்கிற போது 4 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது: உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். இந்த நாட்களிலே எல்லாருமே உலகத்திலே தன் பிராணனை குறித்த பயம் அதிகமாக சூழ்ந்து இருக்கிறதை காணலாம். பிராணனை அழிவு வந்து கொண்டேதான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லட்சமான மக்கள் நோய்வாயில் பாதிக்கப்பட்டு தங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டு கொள்ள அவர்கள் மருத்துவமனைக்கு அணுகுகிறதை, மருத்துவர்களை அணுகிறதை அதிகமாக நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் பிராணனை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிராணனை அழிவுக்கு கொண்டு போகிறது எது? நீங்கள் அதே அதிகாரம் 3 வசனத்தை வாசித்தால் 2 காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று அக்கிரமம், இன்னொன்று நோய் என்று எழுதியிருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆக பிராணனை அழிவுக்கு கொண்டு போகிற 2 காரியங்கள், ஒன்று அக்கிரமம், இன்னொன்று நோய். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஏன் அந்த அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறவர், அந்த நோய்களை குணமாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பெரிய ஆறுதலும் ஆசீர்வாதமான வார்த்தை! இன்றைக்கு உலகத்திலே அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த அக்கிரமம் பெருகுகிற போதுதான் அழிவு அதிகமாய் வருகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் நோய் பெருகி கொண்டே போகிறது. மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை, அது கட்டுப்பாட்டை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாருக்குள்ளேயும் பிராணனை குறித்த அழிவு வருமோ என்கிற பயம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த அக்கிரமத்தை நீக்கும் பொழுதுதான், அக்கிரமம் மன்னிக்கும் பொழுதுதான் இந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். எதினாலே அக்கிரமம்? இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே அக்கிரமம் இருக்கிறது, சமுதாயத்திலே அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது, கொடுக்கல் வாங்கலிலே. என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படி சொன்னார்: ஐயா, என் நண்பர் நான் அறியாத கவனியாத நேரத்திலே என்னை ஷூரிட்டியாய் என்னை கையெழுத்தை வாங்கி கொண்டார். ஆனால் அவர் கட்ட வேண்டிய பணத்தை இப்பொழுது நான் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். கடன் வாங்கினது அவர், நம்பிக்கை துரோகம். ஆனால் நான் கடன் கட்டுவதா? அவர் வாங்கி பணத்தை செலவு செய்து விட்டார். என்னையா அக்கிரமம்! கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லை, அக்கிரமம். உறவுகளிலே உண்மை இல்லை. பிரியமானவர்களே, பல காரியங்கள் அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகமாய் இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். ஆகவே அது அடுத்து எந்த நிலைக்கு கொண்டு போகிறதாம்? பிராணனை அழிவுக்கு கொண்டு போகிறது. ஆனால் அதே அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை 10 வசனத்தை கவனியுங்கள்: அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரியாக தேவன் நமக்கு ஈடு கட்டுவதில்லை. ஏன்? அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறவர்.
அப்பொழுது அக்கிரமம் மிகுதியாகிற போது இயேசுவிடம் கடந்து வந்து தாழ்த்தி, ஆண்டவரே, என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்னை தண்டியாமல், தேவனே மனம் இரங்கும் என்று கர்த்தரிடத்திலே வருகிற போது, இயேசுவின் இரத்தம் கழுவ ஒப்பு கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிற, உன் அக்கிரமங்களை மன்னித்து, மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? ஆண்டவராகிய இயேசு மன்னிக்க தயை பெருத்திருக்கிறவர். எத்தனை நல்ல செய்தி! பல பேருடைய இருதயம் இன்றைக்கு குற்ற உணர்வோடு இருக்கிறது. ஐயா, என் மனைவிக்கு நான் உண்மையாய் இல்லை, என் கணவருக்கு நான் உண்மையாய், என் வேலை ஸ்தலத்திலே நான் உண்மையாய் இல்லை, என் முதலாளிக்கு நான் உண்மையாய் இல்லை, என் தொழிலிலே உண்மையாய் இல்லை என்று இருதயத்திலே குற்ற மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் யார்? அந்த அக்கிரமத்தை மன்னிக்க தயை பெருத்திருக்கிறவர். அவர் மன்னிக்கிற போது உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இறங்குகிறவர். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிரியமானவர்களே, நோய் வருகிற போது எல்லாமே இடைஞ்சலாகி விடுகிறது. ஐயா, அநேகருக்கு ஆகாரம் இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. ஆரோக்கிய குறை வருகிற போது என்னையா செய்யலாம்? மருந்துகள் நல்லதுதான், மருத்துவர்களை அணுகுவது நல்லதுதான். ஆனால் அவர்கள் தெய்வம் அல்லவே, அவர்கள் கடவுள் இல்லை. அவர்களும் சொல்லுகிறார்கள், கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டோம், we have done our best, இதுக்கு மேலே கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லுகிறார்கள். அப்பொழுது நோய்களை எல்லாம் குணமாக்க யார் இருக்கிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்கள் அப்படி நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் நமக்காக அந்த நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார். எத்தனை நல்ல செய்தி! அவர் என்ன உபகாரம் நமக்கு செய்கிறார்? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். அது மாத்திரமல்ல, நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தலையின் மேலே தேவன் ஒரு கிரீடத்தை வைக்கிறார். அந்த கிரீடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை, இரக்கம். ஒருவேளை மாம்ச கண்களால் உங்களால் பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, யாருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் தலையின் மேலே நன்மையும் கிருபையுமான ஒரு கிரீடம். நன்மையினால் வாயை திருப்தியாக்க விரும்புகிறவர், இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இருக்கிற ஒரு கிரீடத்தை உங்கள் தலையின் மேல் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை திருப்தியாக்குவார், நன்மையினால் திருப்தியாக்குவார். தீமை நிறைந்த உலகத்திலே, தீமைகள் நிறைந்த சூழ்நிலையிலே உங்களை நன்மையாய் திருப்தியாக்குகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் நண்பர் ஒருவர் சொன்னார், ஐயா, ஒரு 40,000 ரூபாய் ஒருவர் கேட்டார் என்று கொடுத்தேன். ஆனால் அவர்கள் காய்ச்சுகிற தொழிலில் இருக்கிறவர்கள் என்று நான் அப்புறம்தான் அறிந்து கொண்டேன். அவர்களிடம் எப்படி காசை வாங்குவது? அக்கிரமும் துன்மார்க்கும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒன்றே ஒன்று செய்தேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வரவேண்டிய பணத்தை கொடுக்கும்படி இருதயத்தை திருப்பும் என்று கேட்டேன். இந்த சகோதரன் சொன்னார், அற்புதமாய் அந்த பணம் திரும்ப வந்தது. முதலை வாயில் போனது போல என்று சொல்லுவார்கள். வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் இறங்கினார். நன்மையினால் வாயை திருப்தியாக்கி, ஒருவேளை அறியாமல் செய்த தவறுகள் இருக்கலாம், அறியாமல் நாம் சிக்கி கொண்டிருக்கலாம், அறியாமல் கையெழுத்து போட்டு இருக்கலாம், அறியாமல் நாம் அதிலே சிக்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விடுவித்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலருடைய மனநோய் சரீர நோயாய் மாறுகிறது. பெரும்பாலும் பாருங்கள், அநேகருக்கு மனநோயில் தான் ஆரம்பிக்கிறது. ரெஸ்ட்லெஸ்னஸ், டென்ஷன், ஒரீஸ், எப்பொழுதுமே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குற்றம்,
ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு தாழ்ச்சி, மனநிலையிலே வருகிற நோய், அது சரீர நோயாக தொடர்ந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், உங்கள் மனதளவில் இருக்கிற நோயை முதலாவது அவர் மன்னிக்கிறவர். முதலாவது அங்கே தேவனுடைய குணமாக்குகிற வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு அநேகருக்கு தூக்கம் இல்லை, தடுமாற்றம், குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் பிராணனை அழிவுக்கு நேரே தேவன் விடுகிறதில்லை. ஒருவேளை உங்கள் உறவினர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மருத்துவமனையில் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், மூச்சு விட முடியாமல் இருக்கலாம். பயப்படாதிருங்கள். இந்த வேத வசனத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்து கர்த்தர் செய்கிற உபகாரங்களுக்காக ஸ்தோத்தரிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். ஐயா, வாழ்க்கையில் தீமையை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நம்பினவர்கள் என்னை கைவிட்டார்கள் என்று கதறுவீர்களோ? கர்த்தர் அதை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், 6ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. God can reverse. God can re-equip you. நீங்கள் ஒருவேளை உங்கள் பலனெல்லாம் இழந்து போனேன் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தின் சாட்சியோடு நான் சொல்லட்டும், உங்கள் வயதை திரும்ப வால வயதை போல மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் புதுப்பிக்கிறவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனிடம் திரும்புவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். நம்மை தாழ்த்துவோம். இயேசுவின் இரத்தம் கழுவுகிறது மட்டுமல்ல, உங்கள் மனநோயையும் குணமாக்கும், உங்கள் சரீர நோயும் குணமாக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்ப தருவார். நாம் இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனது உருகும் தெய்வம், அப்பா, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டிக்காதவர், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரிகட்டாத தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறதே. மனம் இறங்கும், மனம் இறங்கும். தகப்பனே, ஒவ்வொருவரும் எதை இழந்து போகிறேன் என்று சொன்னார்களோ, மனம் இறங்கும். திரும்ப வாழ வயதை போல மாற்றம் உம்மாலே ஆகும். அப்பா தகப்பனே, கிருபை செய்யுங்க. ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, பிராணன் அழிவுக்கு நேரே போகிறதே என்று கலங்குகிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறவர். இப்பொழுது ராஜா, இப்பொழுது சுவாமி, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. உம்மிடத்திலே வந்த ஒருவரையும் நீர் வெளியே தள்ளுகிறதில்லையே. மனம் இறங்கும், மனம் இறங்கும். உம்மை நோக்கி திரும்புகிற கூப்பிடுகிற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் உதவி செய்யுங்கப்பா. நன்றி. அப்படி நீ செய்வதற்காய் நன்றி. புலம்பலான வாழ்க்கை இயேசுவுக்கு துதி செய்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அனைத்து கொள்ளும் ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாய் இருக்கட்டும். இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ராஜா விடுவிக்கிற தேவன். எல்லா இக்கட்டுக்கும், எல்லா சிக்கல்களுக்கும், எல்லா வேதனைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறவர். நோய்களை எல்லாம் குணமாக்குகிறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உபகாரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறங்கட்டும் தகப்பனே. மன நோய்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. ஐயோ, சகித்து 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 இத்தனை ஆண்டுகள் சகித்து விட்டேன், இனியும் நான் எப்படி சகிப்பேன் என்று மன நோயோடு கூட வேதனையோடு புலம்புகிற பிள்ளைகளை பாரும். இப்பொழுது உம்முடைய ஆரோக்கியம் இறங்கட்டும் தகப்பனே. நீர் மாற்றுகிற தேவன். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரின் சாட்சியாய் நிறுத்துவீர். இயேசுவின் இரத்தம் மூடிக்கொள்ளட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா அந்தகார கிரியைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடுகிறவர். வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசு என்கிற நாமத்தினாலே. ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.